வெறும் 6 மாதங்கள் தான் பழகினேனா என சீமானுக்கு விஜயலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். எதற்காக 50,000 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றும் புதிய வீடியோவில் வினவியுள்ளார். என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காக கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023ல எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. 2008ல இருந்து வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்ப எதுக்கு 2011ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011ல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேத்து வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேத்து தானே சொல்ற ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. நடிகை குறித்த பாலியல் புகார் வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் பலரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்கன்னா? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த இந்த கருத்துக்கள் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி சீமானின் பேச்சை கேட்டுக்கொண்டு அக்கட்சியில் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை பத்தி கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதனிடையே அப்பாவி பெண்களை தனக்கு பின்னால் வைத்துக் கொண்டு தமிழ் இனத்தையும் பெண் இனத்தையும் அவதூறாக பேசும் சீமானுக்கு தமிழக பெண்கள் பதிலடி கொடுப்பார்கள் என மயிலாடுதுறை எம்பி சுதா நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். அதாவது பாலியல் வக்கர புத்தி கொண்ட சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெண்களை பேசுவது ரொம்ப அவமரியாதைக்குரிய விஷயமாக பேசுவது என்பது அவருடைய மரபு உறுதியிலேயே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு அரசியல் தலைவரை இந்த தமிழ் சமூகம் பெற்றதற்கு நாம் அனைவருமே வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டும். இவரை வரலாற்று சுவடிலிருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும். பெண்கள் குறித்து ஊடகங்களில் அநாகரிகமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக சீமானுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் என்னை என்ன செய்ய முடியும் என்று ஆணவத்துடன் சட்டத்திற்கு சவால் விட்டுள்ள சீமான் மீது தமிழக அரசு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். அவருடைய கட்சியில் பெண்களை மதிப்பவர்கள் இருந்தால் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.